வெல்கம் டு TNIT. இப்போ ஃபோட்டோஷாப்ல ஃபர்ஸ்ட் டே கிளாஸ் பார்க்க போறோம். ஃபோட்டோஷாப் ஓபன் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோஷாப்னா என்ன பர்பஸ்க்காக யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா விசிட்டிங் கார்டு, இன்விடேஷன், போஸ்டர், பேனர் டிசைன் இதெல்லாமே நம்ம பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப் ஓபன் பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா சைடில் இருக்கிறது டூல் பாக்ஸ், இது லேயர் டூல்ஸு, மேலே ப்ராப்பர்ட்டிஸ் இது இருக்கும். இப்போ ஃபைலில் போயிட்டு நியூ Ctrl+N கொடுத்தாலே நியூ ஃபைல் ஓப்பன் ஆகும். நியூ ஃபைலில் என்ன சைஸ், பேப்பரோட சைஸ் A4 சைஸா இல்லை கஸ்டம் போனீங்கன்னா நம்ம போஸ்டர் பேனருக்குலாம் என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ் கூட கொடுத்துக்கலாம். இப்போ நான் ஃபோட்டோஷாப் சைஸே கொடுக்குறேன். அதோட வித் என்ன, ஹைட் என்ன, அதோட ரெசல்யூஷன் பாயிண்ட். இப்போ RGBனா பிட் மேப்னா பெயிண்ட்டுக்குள்ளது, கிரே ஸ்கேல்னா பிளாக் அண்ட் ஒயிட் கலரு, RGBனா உங்களுக்கு ரெட், கிரீன், ப்ளூ அந்த மாதிரி கலர் வரும். உங்களுக்கு ஒயிட் பேக்ரவுண்ட் வேணும்னா ஒயிட் பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுங்க. நம்ம ஓபன் பண்ணும்போது உங்களுக்கு ஒயிட் பேக்ரவுண்டோட வரும். கலர்ஸ் வேணும்னாலும் பாருங்க, என்ன கலர்ஸ் வேணுமோ அதில் உள்ள கிளிக் பண்ணீங்கன்னா அந்த கலர்ஸ் உள்ள செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபைலில் போய் நியூ கொடுக்குறேன். இப்போ ஒயிட்டுக்கு பதிலாக நான் பேக்ரவுண்ட் கலர்னு கொடுக்குறேன். பேக்ரவுண்ட் கலர் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. இப்போ பேக்ரவுண்ட் கலர்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர் கீழே இருக்கிறது பாருங்கள், அதுதான் பேக்ரவுண்ட் கலர். மேலே இருக்கிறது ஃபோர்க்ரவுண்ட் கலர். இப்போ பேக்ரவுண்ட் கலர், இது ஃபோர்க்ரவுண்ட் கலர். இப்போ எனக்கு ஃபோர்க்ரவுண்ட் கலர் வரணும்னா ஆல்ட் பேக் ஸ்பேஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா ஃபோர்க்ரவுண்ட் கலர், கண்ட்ரோல் பேக் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கலர் வரும். சரிங்களா? இப்போ ஃபைல் போய் நியூ கொடுக்குறேன். இப்போ அதிலே பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட் ஒன்று இருக்கும். டிரான்ஸ்பரண்ட்னா எதுவுமே கலர் இல்லாமல் எம்டியாக வரும், கலர் இல்லாமல் டிரான்ஸ்பரண்ட்டாக வரும். இது டிரான்ஸ்பரண்ட். பாருங்க, மேலே பிளாக் அண்ட் ஒயிட் வேணும்னா டி கொடுத்தீங்கன்னா டிஃபால்ட் கலருங்கிறது பிளாக் அண்ட் ஒயிட். பார்த்தீங்கன்னா கலர் இன்டர்சேஞ்ச் பண்ணணும்னா எக்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா கலர் மேலே பேக்ரவுண்ட் கலர் வந்து கீழே வந்துடும், ஃபோர்க்ரவுண்ட் கலர் மேலே வந்துடும். எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் கலர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டூல்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அந்த கார்னரில் வந்து இது இருக்கும். நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதில் உள்ள நிறைய டூல்ஸ் இருக்கும். இதில் ரெக்டாங்குலர் மார்க்யூ டூல் ஒன்று இருக்குது பாருங்கள், ரெக்டாங்குலர் மார்க்யூ டூல். இப்போ நான் கலர்ஸ் ஏதாவது சேஞ்ச் பண்ணிக்கிறேன். மார்க்கி டூல்லே என்ன கலர் வேணுமோ கொடுக்குறேன். இப்போ ரெக்டாங்குலர் மார்க்கி டூலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நியூ, ஆடு, சப்ட்ராக்ட், செலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். இப்போ நான் ரெக்டாங்குலர் மார்க்கி டூலில் நியூ செலக்ட் பண்ணிட்டு கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், நியூனா ஒரு தடவை தான் கொடுக்க முடியும், ஒரு தடவை தான் செலக்ட் பண்ணவே முடியும். ஒரே ஒரு ஆப்ஜெக்டை மட்டும்தான் நம்ம செலக்ட் பண்ண முடியும் நியூனா. இதுவே பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் செலெக்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா பாருங்கள், இப்போ அதை டெலிட் ஆட் செலெக்ஷன் கிளிக் பண்ணால் பாருங்க கொடுக்குறேன், அதோட சேர்ந்து ஜாயின் ஆயிடும் ஆட் செலெக்ஷன். இன்டர்செக்ட்ங்கிறது பாருங்க கட் ஆயிடும். நியூ, ஆட், சப்ட்ராக்ட் அண்ட் இன்டர்செக்ட். இன்டர்செக்ட் பாருங்க, பெரிய ரெக்டாங்கிள் ஷேப், சின்னது மட்டும் செலக்ட் ஆகும். ஓகேங்களா? இப்போ மேலே இப்போ நான் ஒரு நியூ செலெக்ஷன் கொடுக்குறேன். நியூ செலெக்ஷன் கொடுத்து ஒரு ரெக்டாங்குலர் இது கிளிக் பண்ணிவிட்டு இப்போ கலர் வேணுன்னா ஆல்ட் பேக் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா பாருங்கள் கலர். இப்போ நான் அதே இது பிக்சல் ரேஞ்ச் கொடுக்குறேன். பிக்சல் ரேஞ்ச் கொடுத்துட்டு இப்போ 10 பிக்சல் ரேஞ்ச் கொடுக்குறேன். அதே மாதிரி ஒன்று கிளிக் பண்ணுறேன். பாருங்கள் கலர் வந்து மோஜ் ஆகிருக்கும், ஷேடோ மாதிரி. இப்போ ஆல்ட் பேக் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா இதுக்கும் கலர் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இது அப்படியே ஷேப் மாதிரி இருக்கும், அது அந்த பேக்ரவுண்டோட மெர்ஜ் ஆகி மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அந்த லேயர் மாதிரி இருக்க டெலிட் பண்ணணும்னா Ctrl+D ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லேயர் மாதிரி இருக்கிறது டெலிட் ஆகிடும். அதே மாதிரி எலிப்டிக்கலும் வந்து பார்த்தீங்கன்னா அது ரெக்டாங்கிள்னா இது ரவுண்டாக இருக்கும். உங்களுக்கு எப்படி டயக்ராம் நியூ சேம் அதே மாதிரி தான். நியூ செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை தான் அந்த பார்ட்ஸ் செலக்ட் பண்ண முடியும். இப்போ வந்து ஆடுங்கிறது பாருங்கள், எத்தனை ஷேப்ஸ் வேணால் கொடுக்க அப்படியே ஜாயின் ஆகிடும். இப்போ என்ன கலர் வேணுமோ ஆல்ட் பேக் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா ரெட் கலர் வரும், கண்ட்ரோல் பேக் ஸ்பேஸ்னா கிரீன் கலர் ஷோ ஆகும். சிங்கிள் ரோங்கிறது சிங்கிள் லைன் மாதிரி. இப்போ நான் அதை கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் பேக் ஸ்பேஸ் கொடுத்துட்டு Alt D கொடுத்தீங்கன்னா அந்த லைன் டெலீட்டட். அந்த மாதிரி சிங்கிள் காலம் கிளிக் பண்ணுங்க.
கண்ட்ரோல் பேக் ஸ்பேஸ் கொடுக்குறேன். ஓகேங்களா, இது வரும். ஷேப் பார்த்து இப்போ நம்ம பிக்சர் எப்படி செலக்ட் பண்ணுறதுன்னு, இப்போ ஏதாவது ஒரு பிக்சர்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ ஏதாவது பிக்சர்ஸ் வந்து உங்களுக்கு என்ன பிக்சர்ஸ் வேணுமோ நான் இமேஜில் போயிட்டு பிக்சர்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் ஒரு பிக்சர் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுக்குறேன். எப்பவுமே பிக்சர்ஸ் ஓப்பன் பண்ணும்போது டூப்ளிகேட் ஒன்று வச்சுக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணி டூப்ளிகேட் ஓகே கொடுங்க. பாருங்கள், டூப்ளிகேட்னா காப்பின்னு மேலே ஸ்டோர் ஆகிருக்கும். அப்படியே மவுஸ் பிக் பண்ணி மூவ் பண்ணி வைங்க. ஒரிஜினலுக்கு ஜேபிஜின்னு இருக்கும். இப்போ நான் நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணுறேன். நியூ ஃபைலுக்கு ஒயிட் பேக்ரவுண்டே கொடுக்குறேன். பிக் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ நான் எலிப்டிக்கல் மார்க்கி டூல் கிளிக் பண்ணி பிக்சல் நான் வந்து 2 கொடுக்குறேன். 2 இல்லை 1 கூட கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அதை செலக்ட் பண்ணுறேன். நான் அந்த பேஸ் மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு மூவ் டூவில் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி அப்படியே இழுக்கிறேன். ட்ராக் பண்ணி இழுக்கும் போது பாருங்கள், அந்த இமேஜ் வந்து அப்படியே எழுதுறேன். இதை நான் மினிமைஸ் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ இதை செலக்ட் பண்ணணும்னா கண்ட்ரோல் டி கொடுத்தா கூட செலக்ட் ஆகும். இல்லை மேலே ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு ஷோ பவுண்டிங் பாக்ஸ்ன்னு இருக்கு பாருங்க. அதில் ப்ராப்பர்ட்டிஸில் ஷோ பவுண்டிங் பாக்ஸ் கிளிக் பண்ணிங்கனாலும் செலக்ட் ஆகும். ஆல்ட் ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணி அப்படியே ட்ராக் பண்ண எடுத்திங்கன்னா சைஸ் வந்து அதே மாதிரி வரும். இப்போ டூப்ளிகேட் வேணும்னா ஆல்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டே மவுஸை நகர்த்துங்க, டூப்ளிகேட் வரும். ஆல்ட் கீ ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே மவுஸை நகர்த்துங்கன்னா டூப்ளிகேட், எத்தனை டூப்ளிகேட் வேணுமோ அத்தனை டூப்ளிகேட் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. மவுஸ் கிளிக் பண்ணி அது ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி மூவ் பண்ணிக்கலாம். நீங்கள் டூப்ளிகேட் கொடுக்க சைடில் லேயரில் பார்த்தீங்கன்னா ஒரு லேயராக காப்பி ஆகிட்டே வந்திருக்கும். இப்போ பேக்ரவுண்டில் வச்சுட்டு உங்களுக்கு பேக்ரவுண்ட் கலர் ஏதாவது வேணும்னா பேக்ரவுண்ட் கலர் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.